நீட்டே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீட்டு பூரா எங்கே இருக்கும்? இந்த சீட்டு பூரா அரசியல்வாதிங்க கைக்கு மாறிடும். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணுவான்னா 10 சீட்டு வந்து எங்களுடைய கோட்டா சீட்டு, இது வந்து ஒரு பெரிய புரோக்கருங்க கையில் மாறி போகுது சீட்ஸ் எல்லாமே. இன்றைக்கி ஹையஸ்ட்டாக எந்த ஒரு பெரிய காலேஜில் ஓனருடைய பையனே நீட் எழுதி தோத்துட்டா கூட அவன் டாக்டர் ஆக முடியாது. அப்படிங்கிறது தானே நீட்டு வந்து இருக்கிறதுல வந்து தவறுதலே கிடையாதுங்க. ஆனால் நீட்டில் இருக்க குளறுபடியை வந்து சரி பண்ணணும். ஏன்னா நீ காலைல கூட என் குழந்தைகிட்ட கேட்டேன், நீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்க உனக்கு நீட்டு தேவையான்ட்டு. அப்பாவை சொன்னால் இன்னுமே எனக்கு நீட்டு தேவை கிடையாது, ஏன்னா நான் படித்து மார்க் எடுத்துட்டேன். ஏன்னா மார்க் வந்துடுது அவளுக்கு. ஓகேங்களா? மார்க் வந்துடுதுப்பா. நீட்டுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். தேவையில்லாத ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் அது வந்து அரசியலாக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளால் எடுத்துக்கலாமா? ப்ரைவேட் காலேஜ் நடத்துகிறவன் இதை வந்து அரசியலாக்குறான், அவ்வளோதானே. எப்படி ஒரு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுறது கொண்டாட்டமா? ஒரு திரைப்படத்தை கொண்டாட்டம். உங்களுக்கு ஓட்டு போட்ட மாணவர்கள் மாணவிங்க எல்லாம் வந்து தெருவில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, பசியிலையும் பட்டினிலையும். ஒரு ஆறுதல் சொல்ல முடியல, ஒரு இது பண்ண முடியல அவங்கள. என்ன சரி உங்கள் கூட நாங்கள் இருக்கணும் கூட இங்கே யாருமே சொல்லலை. தேட்டரில் உட்காந்து ஒரு அமைச்சர் வந்து உட்காந்து கடன்னு அழுகுறாரு. ஏன் அழுகுறாருன்னே தெரியல. அதுக்கு ஒருத்தன் வீடியோ எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதாங்க நாடு, இதான் நாடு. இன்னைக்கு இருக்க எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு கடல அவரோட மக்கள். இன்னைக்கு மாணவர்கள்லாம் என்ன சொல்லி போராடுறாங்க தெரியுமா? வெளியே பார்த்தீங்களா என்ன சொல்லி போராடுறாங்க? விஜயண்ணா உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம், ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்கன்னு சொல்லி போராடுறாங்க வெளியே. அண்ணாமலை வந்தாருன்னா அது வேற மாதிரி தமிழ்நாடு மாறும். பாருங்க, தமிழ்நாடு வந்து 2000 எலெக்ஷன் எப்போ வருதோ அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாடு இருக்கும் பாருங்க, அது வேற ரேஞ்சில் இருக்கும். விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு களம் பார்க்கறதுக்கு 100%, 200%. ஜாமான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே வீத லீடர்ஸ் அமைப்பை சார்ந்த திரு மணிகண்டன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இந்த நீட் பிரச்சனை அப்படின்றது வந்து தமிழ்நாடு கிட்ட ஒரு 10 வருஷமாவே நம்ம வந்து நீட்டுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்கோம். 13 வருஷமாவே போராடிட்டு இருக்கோம். டெல்லியில் இப்போதான் அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது குறித்து பல்வேறு தலைவர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நான் வந்து நீட்டுக்கு எதிரானவன் கிடையாது, ஆனால் இதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கரெக்டு தானே. நீட்டு வந்து வேண்டான்னு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்லா படித்தவங்க வந்து நீட்டு வேண்டான்னு எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீட் இருந்தால் அடிமட்டத்தில் இருக்க ஒரு ஏழை வீட்டில் இருக்க ஒரு குழந்தை வந்து டாக்டராகவும் டாக்டருக்கு படிக்கும். ஆமாம், பெரிய இது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து நீட்டே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா அதில் இருக்க பெரிய குளறுபடி இருக்குது. ஏன்னா நீட்டு வேண்டாம்னா இன்றைக்கி வந்து இந்த வட்டம் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்கு. அதில் 9.5 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் எவ்வளோ சீட் இருக்குது? 91,000 சீட் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பாதி ப்ரைவேட் இருக்குது, பாதியில் ஒரு 60% ப்ரைவேட் இருக்குது, 40% நம்ம கவர்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த 91,000 சீட்டை தான் பிரித்து கொடுக்கணும். ஸோ நீட்டுங்கும்போது வந்து படித்தவன் உண்மையிலே படித்து எழுதுகிறாங்கல்ல குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு தானே அந்த சீட்டு கிடைக்கணும். இப்போ நீட்டே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீட்டு பூரா எங்கே இருக்கும்? இந்த சீட்டு பூரா அரசியல்வாதிங்க கைக்கு மாறிடும். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணுவான்னா 10 சீட்டு வந்து எங்களுடைய கோட்டா சீட்டு, இது வந்து ஒரு பெரிய புரோக்கருங்க கையில் மாறி போகுது சீட்ஸ் எல்லாமே. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? ஏழை குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? டொனேஷன், 1 கோடி ரூபா டொனேஷன் கொடு, உனக்கு சீட் வாங்கி தருவான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஹையஸ்ட்டாக எந்த ஒரு பெரிய காலேஜில் ஓனருடைய பையனே நீட் எழுதி தோத்துட்டா கூட அவன் டாக்டர் ஆக முடியாது. அப்படிங்கிறது தானே நீட்டு வந்து இருக்கிறதுல வந்து தவறுதலே கிடையாதுங்க. ஆனால் நீட்டில் இருக்க குளறுபடியை வந்து சரி பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்னால் நமக்கு வந்து லீக் ஆகுது. அப்படிங்கும்போது வந்து நம்ம கிராமத்தை சேர்ந்த பிள்ளைங்க எல்லாம் படித்து ஒரு இடத்துக்கு வந்து வரும்போது இப்போ இவங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதுனால அவன் வின் பண்ணிட்டு போயிடுவான். உண்மையிலேயே படித்து எழுதுகிற பிள்ளைங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காம போயிடும். இது மத்திய அரசினுடைய தோல்வி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முறை லீக் ஆகிருந்தால் பரவாயில்ல, 3 முறை லீக் ஆகிருக்கு. அப்போ கஷ்டப்பட்டு எழுதுகிற மாணவர்களோட நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்?
இப்பவும் வந்து நீட் வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டு திருப்பி லீக் ஆனோடனே அவங்க கேன்சல் பண்ணியிருந்தாங்க. கேன்சல் பண்ணிட்டு திருப்பி எக்ஸாம் எழுதிருக்காங்க. இப்போ அதில் வந்து என் பொண்ணு கூட எக்ஸாம் எழுதுனா ஃபஸ்ட்டு நீட்டு போய் அட்டன் பண்ணா. ஸோ ஒரு நல்ல மார்க்கை எடுத்தா. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு நீட்டு அப்படின்னு சொல்லி திருப்பியும் நீட் வச்சாங்க. ஸோ அதுலேயும் போய் எழுதுனா. நீ காலைல கூட என் குழந்தைகிட்ட கேட்டேன், நீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்க உனக்கு நீட்டு தேவையான்ட்டு. அப்பாவா சொன்னால் இன்னுமே எனக்கு நீட்டு தேவை கிடையாது, ஏன்னா நான் படித்து மார்க் எடுத்துட்டேன். ஏன்னா மார்க் வந்துடுது அவளுக்கு. ஓகேங்களா, மார்க் வந்துடுதுப்பா. நீட்டுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. ஏன்னா ஏழ்மையாக இருக்க குழந்தை வரைக்கும் டாக்டர் ஆகலாம். ஒரு ஒரு விவசாயியுடைய குழந்தை, ரெண்டாந்திரம் வந்து எதுவுமே இல்லாத குழந்தை, படிக்கிற குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அதுக்காக வேண்டி படித்தா போதுமேங்க. பாஸ் பண்ணி நீட்டு எழுதி பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாமே. தமிழ்நாட்டில் நீட்டுக்கு ஆதரவாக இருக்க ரெண்டே ஆள், ஒன்று பிஜேபி, இன்னொன்று திரு அண்ணாமலை அவர்கள். இப்போ தமிழக மக்களுடைய மனநிலைமை நீட்டு வேணாம் அப்படின்றது தான் வந்து யார் சொன்னாங்க நீட்டை வந்து? அதான் சார், இங்கே வந்து நீட்டு வேணான்னு வச்சிடலாம். இருக்க ப்ரைவேட் காலேஜ் அப்புறம் வந்து சீட் அப்புறம் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க சார். அதுக்கு முன்னாடி தரமான டாக்டர்ஸ்கள் வரலையா? எங்கே தரமான சார்? இங்கே வந்து நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப தரமான டாக்டருங்களை விட ஏழை வீட்டில் இருக்க ஒருத்தன் வந்து டாக்டர் ஆகுறான். ஓகேங்களா, அதுக்கு முன்னுக்குட்டினா பார்த்தீங்கன்னா டாக்டர் படிக்கிறதுனா ஒரு கனவு சார். ஏன்னா எனக்கே தெரியும் அதுக்கு எவ்வளோ வந்து டொனேஷன் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அது உங்களுடைய ஃபீஸு, அது இது ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். அது பணக்காரனுக்குள்ள ஒரு படிப்பாக இருந்தது. இன்றைக்கி இந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க அது ஏழையுடைய படிப்பாக மாதிரி இருக்குது. எந்த ஒரு ஏழையும் வந்து அதை நீட்டு நல்லா படித்தவங்ககிட்ட கேளுங்க, நீட்டு வேணான்னு யாராவது சொல்கிறாங்களான்னு பார்ப்பான். நீட்டை பற்றி தெரிஞ்சவங்க நீட்டு வேணான்னே சொல்ல மாட்டாங்க. இது சும்மா ஒரு கும்பல் வந்து நீட்டு வேண்டாம், நீட்டு வேண்டாம், நீட்டு வேணாம், நீட்டு வேணான்னு. அப்போ வந்து ஏழை குழந்தைங்களுக்குனா வந்து எப்படி படித்து மேலே வருவாங்க? இல்லை சார், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் நீட் வைங்க, அப்போ 2 பேருக்கு ஒரே சிலபஸ் வச்சு நீங்கள் வைங்க. நீங்கள் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் வைக்கிறீங்க, நாங்கள் படிக்கிறது மெட்ரிக் சிலபஸ். அதுக்கு எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்றது அவங்களோட நியாயமான கேள்வி தானே சார்? அது நியாயமான கேள்வி தான். ஆனால் பட் வந்து வெளியே எல்லா ஊர்லேயும் தான் நீட் எழுதி வந்து பாஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கேரளாவை எடுத்துக்கோங்க, அங்கேயும் இதே மாதிரி தானே இருக்குது படிப்பு. வேறு வழி இல்லாமல் நீட் எழுதுறாங்க சார். அவங்க ஆசைப்பட்டு எழுதுறாங்களா அப்படின்றது தெரியல. அப்படி கிடையாது, வழி இல்லாமல் படித்தா எழுதலாங்க. வழி இல்லாமன்னா எதுவுமே சொல்லக்கூடாது. படித்தா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல, படித்தா எழுதலாம், அவ்வளோதான். படிக்காமலே இருந்துட்டு நான் 100 மார்க் எடுத்துகிட்டு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அது வந்து தப்பு இல்லையா? அது வந்து நாளைக்கு அவன் வந்து என்ன டாக்டர் படித்து என்ன பேஷண்ட்டை பார்ப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அது ஒரு கத்தி எடுத்து வேலை பார்க்குற ஒரு தொழில் தானே. ஓகேங்களா, ஆனால் இது இவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக பல்வேறு மாநிலங்களில் வந்து போராடிட்டு இருக்காங்க. குறிப்பாக டெல்லியிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, இந்த போராட்டம் அப்படின்றது போயிட்டுருக்கு. மத்திய அரசு எதிராக தான் வந்து போராட்டிருக்காங்க. அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாகவுமே இருக்குது. இது அரசுக்கு வந்து ஒரு பின்னடைவு எடுத்துக்கலாமா? அது எப்படி அரசுக்கு பின்னடைவு இருக்கும்? இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போடுறாங்க. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்து எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு எப்போவுமே சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள அப்படி இல்லையே. நீங்கள் இன்றைக்கி மார்னிங் கூட பாருங்கள், அவர் கொடுத்துருப்பாரு, இளைஞர்கள் மாணவர்கள் பக்கத்தில் நான் எப்போவுமே நிற்பேன் அப்படின்ட்டு. அது தேவையில்லாத ஒரு கூட்டம் பக்கத்தில் நிற்க முடியாது இல்லையா? தேவையில்லாத ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் அது வந்து அரசியலாக்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளால் எடுத்துக்கலாமா? நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் நடத்துகிறவன் இதை வந்து அரசியலாக்குறான், அவ்வளோதானே. ப்ரைவேட் காலேஜ் நடத்துகிறவனுக்கு வருமானம் இல்லை, அதனால் இதை வந்து அரசியலாக்குறாங்க. ப்ரைவேட் காலேஜ் தானேங்க அரசியலாக்குறாங்க சார். அவங்கள மூட சொல்லிடுங்க சார். நான் என்ன சொல்கிறேன், ப்ரைவேட் காலேஜ் பூரா கொண்டு போய்ட்டு அந்த சீட்டை பூரா வந்து கவர்மெண்ட் கொடுத்துருங்க, இல்லை ப்ரைவேட் காலேஜை பூரா வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தட்டும் சார். இந்த போராட்டமே இருக்காது சார், எங்கேயுமே போராட்டம் இருக்காது சார். போராடுறது யார் சார்? இங்கே காலேஜ் வச்சுருக்கோங்கன்னா யார் சார்? மாநிலங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் கல்வி வந்து மாநில பட்டியல் கொடுத்துருங்க, நாங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சார். அது இப்போ உள்ளதா சார்? அது இந்திரா காந்தி காலத்துலேருந்து இருக்குது சார். ஓகேங்களா, மாற்றிட்டாங்க. பண்ண முடியும் தானே? அப்படின்னா கிடையாது சார். அதாவது ஒரு விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அது வெளியே கொண்டு வந்து பண்ணுறதுன்னா வந்து எனக்கு அதில் எந்த இது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, இது நான் பாஜக மட்டும் குறிப்பிட்ட, காங்கிரஸ் இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். திமுக அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் போன வட்டம் ஒரு செங்கலை காமிச்சு ஜெயிச்சாங்க, என்ன இந்த வட்டமும் அதே தான் நடந்துச்சு. என்ன நீட்டை நாங்கள் வந்தோடனே ஒழிச்சிரும் சார். ஒரு மனிதன் வந்து இங்கே வந்து பொய் சொல்லாமல் இந்த அரசியலே இங்கே வந்து இல்லை. ஓகேங்களா, பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி தான் ஒரு இடத்துக்கு வராங்க. ஓகேங்களா, நீட்டை யாராலையும் நினைச்சாலும் வந்து அதை வந்து எடுக்க முடியாது சார். எப்படி எடுப்பாங்க? உங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துருவாங்களா நீட்டை வேணாம் அப்படின்னு? இல்லை சார், ஜெயலலிதா இருக்கும் போது எங்களுக்கு விலக்கு வாங்கினாங்க தமிழகத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் வந்து பாஜக கூட்டணியில் இருந்ததால அதை அக்செப்ட் பண்ணி ஜெயலலிதா அம்மா ஆட்சி பண்ணியே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பேக். அப்போ இருந்தே 13 வருஷம் தான் நம்ம சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாலே ஆகி போச்சு பார்த்தீங்களா? அப்போ அவங்க வாங்கி ஒரு இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே இருந்திருந்தா
கூட இது வந்திருக்குங்க. நீட்டுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் உள்ளது தானேங்க. என்னங்க இல்ல, அதிகப்படியான மரணங்களும் தமிழகத்துல தான் நடக்குது. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு அவேர்னஸ் இல்லையா? இது குறித்தான ஒரு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த சார், அரசாங்கம் அதாவது நீட்டுக்க வேண்டி தான் இறந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக உள்ள விஷயம் தான் சொல்லுவேன். ஏதோ பல காரங்கள்ல பண்ணுறது. இந்த அரசியல் இருக்கவங்க வந்து அதை வந்து வேற விதமாக திருச்சி மாற்றிடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நேற்று வந்து டெல்லியில் போராட்டம் நடக்குது, இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது. நேற்று தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டிலயும் பால நிலையத்துல போராட்டம் நடந்தது தானே சார்? இல்லை, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? நேற்று என்ன நடந்துச்சு? நேற்று ஜனநாயகன் திரைப்படம் வந்து அது உள்ள என்ன நடந்துச்சு? அது கொண்டாட்டங்கள் நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது சார். அது மக்களுடைய மனநிலை சார். நீங்க வந்து சரி, இதுக்கு முன்னாடி வந்து FIFA வேர்ல்டு கப் வந்துச்சு, அதை வந்து எல்லாருமே கொண்டாடினாங்க. எது? FIFA வேர்ல்டு கப் வந்துச்சு, ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்துச்சு, அதை வந்து கொண்டாட்டங்கள் வேற, போராட்டங்கள் வேற, விளையாட்டு வேற, போராட்டம் வேற. சினிமா வேற. எனக்கு சாப்பாடே இல்லைன்னு நான் தெருவில் இருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? நீங்க அதையும் வந்து விளையாட்டை கூட்டி உள்ள மெர்ச் பண்ண வேண்டாம். கொண்டாட்டங்களும் அதுவும் கொண்டாட்டம் தானே சார்? அது அப்படி கிடையாது. எப்படி ஒரு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுறது கொண்டாட்டமா? ஒரு திரைப்படத்தை கொண்டாட்டம். உங்களுக்கு ஓட்டு போட்ட மாணவர்கள் மாணவிங்க எல்லாம் வந்து தெருவில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, பசியிலையும் பட்டினிலையும். ஒரு ஆறுதல் சொல்ல முடியல, ஒரு இது பண்ண முடியல அவங்கள. என்ன சரி, உங்கள் கூட நாங்கள் இருக்கணும் கூட இங்கே யாருமே சொல்லலை. தேட்டரில் உட்காந்து ஒரு அமைச்சர் வந்து உட்காந்து கடன்னு அழுகுறாரு. ஏன் அழுகுறாருன்னே தெரியல. அதுக்கு ஒருத்தன் வீடியோ எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதாங்க நாடு, இதான் நாடு. சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கான சொல்யூஷன், இதுக்கெல்லாம் சொல்யூஷனுக்கு தான் எங்கள் தலைவர் வராரு. எங்கள் தலைவர் வராரு, ஃபாஸ்ட்டாகவே வராரு எங்கள் தலைவர். இங்கே பாருங்க, இப்பவும் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மெட்டீரியலே கிடையாது. ஸோ ஒரு வேர்ல்டு அளவில் உள்ள ஆள் தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை, ஓகேங்களா? ஸோ அவர் வரும்போது பாருங்கள் தமிழ்நாடுடைய நிலைமைகள்லாம் எப்படி மாறுதுன்னு. ஏன்னா யாரும் படிக்காதவங்களை கொண்டு போய் அங்கே வந்து உட்கார வச்சு இது பண்ண போகிறது இல்லை, ஓகேங்களா? இப்போ இருந்தே எங்களுடைய இயக்கம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உள்ள நீ படிக்கணும், அரசியல் படிக்கணும், அரசியல் பற்றி தெரியணும், மக்களை பற்றி தெரியணும், மக்களுடைய குறை என்னென்னு தெரியணும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு தான் அங்கே வந்து உள்ள வந்து சீட்டு எல்லாமே கொடுக்க போகிறார், பதவியே அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்மளுடைய இது இருக்கும் போச்சு. பட் நீட்டு பிரச்சனைனா வந்து போக எல்லாம் சரி பண்ணுவாங்க. இல்லை, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு லீடர், திரு அண்ணாமலை மாதிரி ஒரு லீடர் நினச்சா அதை பண்ண முடியுமா? அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சாவே அதை பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. அப்படின்னு இல்லை சார், அது யார் நினைச்சாலும் பண்ண முடியாது சார். நீட்டுங்கிறது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இது, ஓகேங்களா? அது யார் நினைச்சாலும் பண்ண முடியாது. அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒரு ஸ்டேட், அதாவது மரணங்கள் வராமல் தடுக்கலாம் சார். மரணங்கள் எப்படி வராமல் தடுக்கலாம்னா, ஒரு +2 குழந்தைங்க எக்ஸாம் எழுத போகுது, அதுக்கப்புறம் +2 இப்போ இது நீட் எழுத போகிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுக்கணும். நம்ம நாட்டில் இருக்க சிஎம்ஏ வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதில் வந்துட்டு போகலாம், நீங்கள் தைரியமாக நீட் எழுதுங்க, என்ன எக்ஸாம் தானே, ஒரு தரம் தோத்தா கூட திருப்பி ஜெயிக்கலாம் அப்படின்னு எத்தனை முதலமைச்சர் சார் பேசுகிறாங்க? இங்கே மீடியாவில் எத்தனை பேர் வந்து பேசுகிறாங்க? மீடியாவில் பேசுறதுல அறிக்கை வாயிலாக பேசிட்டு தான். என்ன அறிக்கை சார் அது? இப்போ வந்து யூடியூப் சேனல், இப்போ நீங்கள் கையில் வந்து ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, அது உள்ளே எல்லாமே இருக்குது, தட்டினாலே எல்லாமே வந்துடுது. இன்றைக்கி வந்து குழந்தைங்க கூட செல்ஃபோன் பார்க்குற இதாகிப்போச்சு. இன்றைக்கி வந்து அம்மா வந்து சமையல் பண்ண போகிறாங்கன்னா திடீர்னு அழ ஆரம்பிச்சுன்னா குழந்தை கையில் செல்ஃபோனை தான் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு இதாகிப்போச்சு. நீங்கள் ஏன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பேசக்கூடாது குழந்தைங்க கிட்ட? ஏன் பேசக்கூடாது? இது அண்ணாமலை இருக்கலாமே. பண்ணுவார் சார். அவர் தான் பேசிக்கிட்டே இருக்காரு சார். அவர் இன்னைக்கு காலையில் கூட வந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டு தான் சார். மாணவர்களோட அமர்ந்துதான் இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்குமே சார். மாணவர்கள் கூட அவர் வந்து காலையிலே சொல்லிட்டாரு, உங்கள் மாணவர்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாட்டு இருக்க தலைவர்கள்லாம் அது உள்ளே போய் உட்கார முடியுமா சார்? இல்லை சார். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா கேரளாவோட சிஎம் வந்து உட்காந்துருக்காரு, ராகுல் காந்தி உட்காந்துருக்காரு சார். அது அந்த டெல்லியில் சார், கேரளாவில் வந்து காங்கிரஸ் ஆள்றாங்க சார். அதனால அவர் போய் அங்கே உட்காந்து தான் சார் ஆகணும், ஆதரவு கொடுத்து தான் சார் ஆகணும். சரி, இங்கே காங்கிரஸ் வந்து இவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சரி, ஒரே நிமிஷம். தாவேகாக்கு வந்து 5 சீட் யார் சார் கொடுத்தாங்க? காங்கிரஸ் தானே கொடுத்தாங்க. அங்க ராகுல் காந்தி அப்படி குண்டக தூக்கிட்டு போனாங்கல்ல. அந்த விமர்சனம் இருக்கு. அதே இல்ல, அவரு சார் வெளியே வந்து ஒரு வார்த்தை கூட பேசலையா? அவர் நேத்து ஜனநாயகத்தோட உட்காந்து ஜனநாயகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் ஒரு பண்ட தெரியல, நாங்க மாற்றமா வரோம்னு சொல்றீங்க. அப்ப அந்த மாற்றத்தை நீங்க சார், நாங்க இல்ல சார், நாங்க என்ன வரல. நாங்க வரும்போது எல்லாம் மாறும், மாற்றம் ஆகும். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப எங்க தலைவர் வந்து எத்தனை மாசம் ஆச்சு இதுக்குள்ள வந்து? எத்தனை மாசம் ஆச்சு? இப்போ இதுக்கு முன்னால பிஜேபியில் இருந்தாரு, இப்போ வந்து ஒரு 2 மந்த் எங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல சார். அது ஆரம்பிக்கும் போது பாருங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு சூடு பிடிக்கணும் மட்டும் பாருங்க. நாங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றோம்னு பாருங்க. நாங்க என்ன மாதிரி அறிவுபூர்வமா ஒர்க் பண்றோம்னு மட்டும் பாருங்க. ஆனா நாங்க வந்து அறிவுபூர்வமா ஒர்க் பண்ணுவோம், ஓகேங்களா?
அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை பார்க்குற தொண்டர்களாக தான் எங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? எங்களுக்கு எதிர்பார்ப்பே தேவை கிடையாது. இந்த பதவி வேணும், அது வேணும், அதுக்காகனா நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். மக்களுக்காண்டி வேலை பார்க்க நாங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் தலைவர் என்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த போதைப்பொருள் ஒழிப்புன்றது தான் வந்து பிரதானமாக நீங்கள் வச்சு வரீங்க. இப்போ எப்படி இருக்குது தமிழகத்தில் சூழல்? போதைப்பொருள் கலாச்சாரம் இன்னும் அப்படி தான் இருக்கா? ஏன்னா கடந்த ஆட்சியில் நிறைய இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம். இப்போவும் அப்படி தான் இருக்கா? சார், இப்போ எங்கள் அமைப்பிலே ஒரு 20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 லட்சம் பேரில் எவ்வளோ பேர் வந்து அந்த அந்த கெட்ட பழக்கங்களே இல்லாதவங்க தான் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எங்கள் அமைப்பில் இருக்கவங்களே வராங்க. ரெண்டாவது வந்து இப்போ எந்த ஒரு முதலமைச்சரும் எந்த ஒரு நாட்டு தலைவனும் ஃபஸ்ட்டு இந்த போதைப் பொருள்லாம் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லினா ஒரு ஏக்கம் தொடங்கி அதுக்காக வேண்டி வேலை பார்த்தோன்னா எந்த தலைவரும் வரல. ஓகேங்களா? அது ஒரே ஒரு தலைவர், டிஃப்ரெண்ட்டாக உள்ள தலைவர் இவர் மட்டும்தான். எங்கள் தலைவர் அண்ணாமலை மட்டும்தான். ஓகேங்களா? அதனால் நாங்கள் வரும்போது இன்னும் போதைப் பொருள்களை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவோம். இல்லாமலும் ஆகும் ஒரு டைங்களில். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்படி இருக்குது? இப்போ வந்து ரெஸ்டோ பார் திறக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு 54 வகையான மதுபானங்களை உள்ளே கொண்டு வரலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரைவேட்டில் கொடுக்கலாமான்னு பார்க்குறாங்க. ப்ரைவேட்டில் கொடுத்தா என்ன ஆகும்? ரவுடிஸும் தான் அதிகமாகும். ஒரு ரெஸ்டோ பாரில் போய்ட்டு நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவன் வந்து வெளியே வந்து ஆள் வச்சுருப்பான், அடிப்பான், மிதிப்பான். ஏன்னா வேறு மாதிரி தான் போகும் ஒழிச்சு. ஸோ இப்போ கவர்மெண்ட்டில் நடத்துறதுனால என்னென்னா ஒயின் ஷாப் போவான், துட்டை கொடுப்பான், வாங்குவான், ஏதோ 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவான். அவனும் கை வைக்க மாட்டான், இவனும் கை வைக்க மாட்டான். ஆனால் ப்ரைவேட்னு போகும்போது நீங்கள் பெரிய ரவுடிசம் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து அம்மா பீரியடில் வந்து ப்ரைவேட்டை தானே இருந்துச்சு. அப்போ எவ்வளோ தாதாக்கள் இருந்தாங்க தெரியுமா? அது வந்து ஃபுல்லாகவே ஒழிஞ்சு போச்சு இல்லை? ஓகேங்களா? எப்பவுமே எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? 33% குறைங்க, கள்ள கொண்டு வாங்க, அடுத்து 33, அடுத்து 33 தானே சொல்லிகிட்டு இருக்காரு. பட் நம்ம கவர்மெண்ட்டை தானே கேட்கறது இல்லைங்க எதையுமே. படித்தவங்க ரெண்டாவது முதல்வர் சந்திச்சு ஒரு மனு கொடுக்கலாம். வெறும் நீங்கள் அறிக்கையாவோ இல்லை வந்து வீடியோவோ மட்டுமே போட்டுருந்தா ஒரு மாற்றம் வந்துடும் சார். முதல்வர் என்ன சார், குழந்தையா சார்? அவர் எவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ அவர் மீடியாவில் இருந்து வந்தாலும் எவ்வளோ மீடியாவில் எவ்வளோ பேர் பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா சார்? இப்போ பாருங்கள், அவர்கிட்ட இருந்து உட்காந்து நேற்று தேட்டரில் அழுதாங்கல்ல, இவங்களை எல்லாம் விஜய் சார் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பார். ஓகேங்களா? அவர் நடிச்சிருப்பாரு. ஓகே, நீ இவ்வளோ சீன் போடுறியா, ஓகே உன் சீனுன்னா எங்கே நிப்பாட்டணும்னு அவருக்கு தெரியும் சார். விடுங்க. திரைப்படத்தையும் நம்ம இதையும் வந்து கம்பேர் பண்ண முடியுமா? எது ஒரு திரைப்படத்தினுடைய கொண்டாட்டத்தையும் இங்கே நடக்க சார். நீ வேற நம்ம எவ்வளோ திரைப்படங்கள் பார்த்துருக்கோம்ல, எவ்வளோ திரைப்படங்கள் வந்துட்டு போயிருக்கா. யாராவது தலைவர் கூட நடிச்சிருக்காருல்ல சார்? எது எங்க தலைவர் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு கெஸ்டா இது வந்து பண்ணியிருப்பாரு, அதை விட்டுருங்க. ஓகேங்களா? நானும் தான் சினிமாவில் நடிச்சிருக்கேன். ஓகேங்களா? 3 படம் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். ஓகேவா? அதனால் விட்டுருங்க. 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், சினிமா சார். சினிமா துறைங்கிறதுல வந்து விஜய் சாருக்கு எல்லாமே தெரியும். எவன் எங்கே அழுகுறான், எங்கே எவன் சீன் போடுறான், இவன் வேணா என்னத்துக்கு சீன் போடுறாங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் சார். புரியுதுங்களா? அவர் தெரியாமனா இருக்க மாட்டார். நேற்று எத்தனை பேர் அழுதாங்க வரைக்கும் ரிப்போர்ட் அவர் கையில் இருக்கும் சார். இவர்கள்லாம் முன்னாடி வந்து அவருடைய ரசிகர்களாக இருந்தவங்க சார், இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ. ஸோ அந்த ஒரு எமோஷன் இருக்கு. எவ்வளோ பேர் ரசிகர்கள் இன்னைக்கு இருக்க எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு காட்டில் அவரோட மக்கள். இன்னைக்கு மாணவர்கள்னா என்ன சொல்லி போராடுறாங்க தெரியுமா? வெளியே பார்த்தீங்களா என்ன சொல்லி போராடுறாங்க? விஜயண்ணா உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம், ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்கன்னு சொல்லி போராடுறாங்க வெளியே. அப்படிதானே போராடிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா ஒரே ஒரு வார்த்தை பேசுங்கன்னா எங்களுக்கு வேண்டி அதாவது ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிற போராட்டமே தாவேக அரசுக்கு எதிராகவோ இல்ல வந்து திரு விஜய் அவர்கள் இது அரசுக்கு சார். இது வந்து அரசு இல்லை சார். நீங்க நீட் வேணான்னு சொல்றீங்க, ஒரு பக்கத்தில் நீட் வேணாங்கிறீங்க, ஒரு பக்கத்தில் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நீட்டில் இறந்தவங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபா பணம் கொடுங்குறீங்க. அதோடைய அமைச்சர் யாரோ அவங்கள வந்து பதவி விலக சொல்றீங்க. ஓகேங்களா சார்? ஒரு போராட்டத்துக்கு முடிவு என்ன சொல்லுங்க? ஒரு போராட்டம் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடிக்கப்படுது? இல்லை, அவங்க எதுக்காக போராடுறாங்களோ அந்த அந்த கோரிக்கை நிறைவேற்றினா அந்த போராட்டம் முடிச்சு. அந்த கோரிக்கை நியாயமான இருந்த கோரிக்கையாக இருந்தால் நிறைவேற்றுவாங்க சார் கவர்மெண்ட்டு. திருப்பி காஷ்மீர் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்களா சார்? என்ன சார்? மக்களுக்காக சார் கவர்மெண்ட்காக மக்கள் கிடையாது சார். மக்கள் ஒரு திட்டத்தை, கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை போது அதை மக்களை ஃபாலோ பண்ண திணிக்க முடியாது சார். எதையுமே திணிக்கலையே. வேளாண் சட்டங்களுக்கு டெல்லியில் அவ்வளோ விவசாயிகள் வந்து போராடினாங்க. கடைசியாக மத்திய அரசு அந்த 3 சட்டத்தையும் கேன்சல் பண்ணாங்க சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்குன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப திட்டங்கள் வந்து அறிவிச்சு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயிக்கு வந்து பணம்னா போகுது சார். அதனால நம்ம தெரியாம உட்கார்ந்துருக்கோம். சொல்லல சார்.
பட் பர்டிகுலர் அந்த 3 திட்டங்கள் வேணாம் அப்படின்றது தான் அந்த விவசாயிகளோட போராட்டமாக இருந்துச்சு சார். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் இப்போ இவ்வளோ சொல்கிறீங்களா சார்? நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி விவசாயிங்க பூரா கஷ்டப்பட்டு நெல்லுனா விளைய வச்சுட்டு அதுக்கு ஒரு குடோன் இருக்கா சார் ப்ராப்பராக? இங்கே எவ்வளோ பெரிய சினிமா தேட்டர் இருக்கிறோம், எவ்வளோ பெரிய சினிமா தேட்டர் போதும், எவ்வளோ பெரிய மாளிகை கட்டுறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் சார். நம்ம சாப்பாடே வந்து விவசாயி போடுற இதில் தான் சார். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம பைய எடுத்து கடைக்கு போகிறோம் காய்கறி வாங்குறதுக்கு. ஒரு விவசாயி போட்ட விதைகளில் தானே சார் அந்த காய்கறி எல்லாமே வந்துச்சு. அந்த விவசாயி நான் இப்போ கூட வந்து திண்டிவனம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த திண்டிவனம் அந்த டோல்கேட் பக்கத்தில் பார்த்தோன்னா ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 மூட நெல் இருக்கும். என்ன சும்மா மூடி வச்சுருக்காங்க. மழை வந்துச்சுன்னா டோட்டலாக காலி. அந்த விவசாயி என்ன சார் தப்பு பண்ணால்? அவனுக்கு தானே சார் முதல்ல வந்து இதே கொடுக்கணும். உங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் விவசாயத்தை தானே சார் பாதுகாக்கணும். நம்ம இந்த நாட்டில் என்ன இல்லாமல்னாலும் வாழ்ந்துடலாம் சார். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? அதானே சார் அந்த விவசாயி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊர்லனா அவ்வளோ விவசாயம் பண்ணுவாங்க. இன்றைக்கி விவசாயிகள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா தொழிலையும் வந்து 100 ரூபா போட்டால் 200 ரூபாய் எடுக்கலாம் சார், 150 ரூபா எடுத்துடலாம். ஆனால் விவசாயத்தில் மட்டும்தான் 100 ரூபா போட்டு 20 ரூபா எடுத்துகிட்டு போகிறவங்க. அந்த விவசாயிக்கு தானே சார் நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இதே எங்கள் தலைவர் அண்ணாமலை வந்தால் ஃபஸ்ட்டு விவசாயத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு இது கொடுப்பாரு. ஓகேங்களா? விவசாயத்தை வந்து அவ்வளோ நேசிக்கிறவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் தோட்டம் ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும் விவசாயத்தை வந்து அவ்வளோ இது பண்ணுறாரு. விவசாயிங்களுக்கு வேண்டி இறங்கி போராடுறாரு என்ன. ஆனால் அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே எங்கள் தலைவர் அண்ணாமலை வந்தாருன்னா அது வேறு மாதிரி தமிழ்நாடு மாறும். பாருங்கள், தமிழ்நாடு வந்து 2000 எலெக்ஷன் எப்போ வருதோ அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாடு இருக்கும் பாருங்கள், அது வேறு ரேஞ்சில் இருக்கும். சரி, இப்போ இந்த ஆட்சியும் இதை தான் சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களும் நாங்கள் ஒரு மாற்றம், 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று அப்படின்னா இவரும் சொல்லிட்டு வந்தாங்க. நீங்களும் அதே முழக்கத்தை தான் வச்சு அவங்க சொல்லிட்டு வந்தாங்க சார். இது மாற்றம் உள்ளவர் தான் நம்ம அவர் பின்னால் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அவர் அழகாக மாற்றத்தை கொண்டு வருவார் சார். அவர் வந்து உடனே வந்து அரசியலில் வந்து மாற்றத்தை கொண்டு வரேன்னா அவர் சொல்லலை. அழகாக அரசியலை படிச்சுட்டு வந்தவர் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவார். எந்தெந்த மாதிரியான இப்போ கட்சி ஒரு அமைப்பாக நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, அது இன்னும் எப்போ கட்சியாக மாறப்போகுது? தேர்தல் ஃபாஸ்ட்டாக மாறும் சார். ஃபாஸ்ட்டாக உள்ளாட்சியில் போட்டி போடுறீங்க? 100% போடுவோம் சார். மாற்றுவோம். எந்த அஜெண்டா வச்சு வராரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? வெயிட் பண்ணுங்க சார். எல்லாமே ஆமாம், தலைவர் அறிவிப்பார். நம்மங்கன்னா தொண்டர்கள் தானே சார். தலைவர் அறிவிப்பார். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் சைட்ல இருந்து? இன்னும் சார், இப்போதைக்கு இந்த போதைப் பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்குன்னா வந்து மக்கள் இடத்துல விழிப்புணர்வு உண்டாக்குங்க நான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பட் அடுத்தடுத்து வரதில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக நாங்கள் கொண்டு போவோம், எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் ஒரு கட்சியாக தொடங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஆளும் கட்சியை எதிர்ப்பீங்க. அது வந்து மற்ற ஆளுங்கட்சி இல்லை சார், எல்லா கட்சியுமே எதிர்க்கணும். ஒரு அரசியல் ஆரம்பித்தா நான் ஆளுங்கட்சி மட்டுமா எதிர்ப்போம்? பிரதானமா 3 கட்சியும் தானே சார் இருக்கு. 3 கட்சியுமே எதிர்ப்போம் சார். ஒரு கட்சி இருக்கான்றது கொஞ்சம் இதுவாக தான் சார். அது நம்ம தீர்மானிக்க கூடாது. இல்ல தொண்டர்கள் இருப்பாங்க. இல்ல அதுக்கு தொண்டர்கள் இருப்பாங்க சார். எந்த ஒரு கட்சியும் வந்து நிரந்தரமா வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து 50 சீட் 60 சீட் 100 சீட்னா வந்து இருக்குல்ல. அம்மா பீரியட்லயும் அவங்க கம்மியா சீட் எடுத்து வந்திருக்காங்க. ஐயா கலைஞர் பீரியட்லயும் கம்மியா வந்திருக்காங்க. ஓகேங்களா? எந்த கட்சி இருக்காதுங்கிறது மக்கள் தீர்மானிக்க மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. இல்ல மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. அதாவது ஒரு கட்சியில வந்து 5 பேர் போயிட்டாங்கன்னா மொத்த மக்களும் அவங்க பின்னால போனதா சரித்திரமே கிடையாது சார். இப்ப வந்து ஒரு கட்சியில இருந்து 6 பேர் 7 பேர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 7 பேருக்கு திருப்பி வந்து எலெக்ஷன் வச்சு அவங்களே திருப்பி நின்னாங்கன்னா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது, மக்கள் ஓட்டு போடுவாங்களது ரொம்ப சந்தேகம் தான். போட மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் எல்லா வேலையை விட்டுட்டு காலையில் போய் எலெக்ஷன் இதுக்கு போய் நின்று ஓட்டு போட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து 10 நாளில் அந்த கையில் இருக்க மை காயத்துக்குன்னு 10 நாள் போய் ரிசைன் பண்ணிங்கன்னா ஏன் சார் உங்களுக்கு ஓட்டு போடுவோம்? மக்களுக்கு பண்ணணுன்ட்டு வந்துட்டீங்க, உதவி பண்ணணும், மக்களோட மக்களாக வாழணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், எம்எல்ஏங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு போராடலாமே. என் தொகுதிக்கு இதை பண்ணு அப்படின்னு போராடலாமே. ஏன் சட்டசபை வாசல்லே போய் உட்காரலாமே? நீ ஐயா முதலமைச்சரே வந்து எங்கள் தொகுதிக்கு இதை பண்ணுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு. அதுக்கு தானே சார் சட்டசபைனா இருக்கு. ஸோ பாருங்க, வருங்காலத்தில் வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு களம் பார்க்கறதுக்கு 100% 200% விரைவில் பார்ப்பீங்க. ஷோ சார், இன்னும் அடுத்தடுத்த பிளான்ஸ் ஏதாச்சும் அப்டேட் ஏதாவது சொன்னீங்கன்னா இருக்கும். இல்லை தெரிஞ்சா சொல்லிடுவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரே நல்ல சொல்லாமல் தெரியும் போது சொல்லிடுவோம். கண்டிப்பாக சார். வரும்போது எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படுத்துறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.